இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை அழைக்கணும். இன்னும் ஒரு டவுட் என்னென்னா, ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நன்றி சொல்லுவாங்க. நீங்கள் தான் சார் கொஞ்சம் அட்வான்ஸாக வர மாதிரி. ஈவெண்ட் முடியணும்னா அவர் பேசணும், அவர் பேசுனதுக்கப்புறம் நீ இருப்பியா? கொஞ்சம் டவுட்டு தான் சார். எல்லாரும் இருக்கும்போது தானே. இப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அவங்க இருக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு. கரெக்டு தான் சார், நீங்கள் நன்றி ஆரம்பிச்சுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்களும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து, நன்றி உரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் இங்கே நான் நன்றி சொல்ல போகிறது வந்து என்னுடன் பணிபுரிந்தவர்களுக்கு. அது உங்கள் மத்தியில் சொல்ல இதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பு, இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நான் வந்தவங்களுக்கு நன்றி சொல்கிறது வந்து 2 minutes தான். பட் இது கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு வந்து அவங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் தாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். அது நன்றி. இந்த படத்தில் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடித்ததுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த படங்களில். அவர் சில இதெல்லாம் சொன்னாங்கள்ல, அந்த ஒரு டேம் வந்து செலக்ட் பண்ணுறோம், இந்த டேம் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோன்னா, அது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பேர் வந்து லிங்கன்முக்கி. என்னடா லிங்கா டைட்டில் வச்சுருக்க, லிங்கன்முக்கி டேம் தான் செலக்ட் ஆகுது. 4 டேம் பார்த்தோம். அதில் சாபு சிறில் அண்டு ரத்னவேல் எல்லாம் செலக்ட் பண்ணது வந்து இந்த டேமு தான். அந்த அப்புறம் அங்கே இவருக்கு கேரக்டருக்கு பேர் லிங்கேஸ்வரன். அங்கே இருக்கிற லிங்கேஸ்வரன் கோயில் ஏற்கனவே சந்தானம் சொன்ன மாதிரி. அது இல்லாமல் கே விஸ்வநாத் சார், இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த ஷாட்டு நான் பார்க்கும்போது. ரஜினி சாருக்கு கூட சொல்லலை நான் இன்னும். அது அந்த ஒரு கோயிலை திறக்கும்போது அவர் எடுத்து அப்படி சாமி கை கும்பிடுவார். பேக்கில் வந்து ஒரு ஸ்பார்க் வருது பின்னாடி இருந்து பேக்ரவுண்டில். அது என்னப்பா யாராவது அங்கே பட்டாசு கொளுத்துனாங்களா? அது இல்லைன்னா மழை சீசனு, அதுவும் டேமுக்கு இப்போ எங்கேயோ இருக்குது வில்லேஜ் எல்லாம் இல்லவே இல்லை. அது எப்படி அந்த ஸ்பார்க் வந்து இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியல. ஆனால் அந்த ஷாட் அப்படியே இருக்குது சார். கே விஸ்வநாத் சார் கும்பிடுற அந்த ஷாட்டில் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்பார்க் வருது. இதெல்லாம் வந்து எப்படியோ நடந்திருக்கலாம், ஆனால் நாம் அது வந்து தெய்வ அருள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த தெய்வ அருள் இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அருள் பெற்ற இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. அது பிப்ரவரி மாதம் எண்டில் வந்து கோச்சரியானுடைய ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருந்தோம், அதை பார்க்குறதுக்கு வந்தார். அப்போ நான் சொன்னேன், சுமார் சார் அப்பப்போ எப்பாவது ஒரு கதை பற்றி பேசுவோம், மந்த்லி ஒன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் வந்து 2-3 கதை கூட சொல்லியிருக்கேன் ஒரே மாதத்தில். இந்த மாதிரி ஏதோ பேசுவோம், அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி தான் நானும் கேஷுவலாக, சார் பொன்குமரன் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் வந்து கேட்குறீங்க, நாளைக்கே வரேனே அப்படின்னாரு. வந்து கேட்டார், நல்லா இருக்கே அப்படின்னாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுநாள் வந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரே கண்டிஷன் போட்டார், ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக என்னோடய ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க லைவ் ஆக்ஷனுக்கு. ரோபோக்கு அப்புறம் வந்து நான் வந்து இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, இப்போ கோச்சரியான் வந்து அது வேறு மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிக்சர். பட் லைவ் ஆக்ஷனில் ஒரு படம் பண்ணோம். இன்னும் இதுவும் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிற மாதிரி இருந்தால் இது ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு. சரி, ஒரு சேலஞ்சாக தான் அதை எடுத்துக்கிட்டோம். அந்த சேலஞ்சுக்கு வந்து அவர் இவ்வளோ கூட ஒத்துழைப்பார், அப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு முதலியே ஒரு கண்டிஷனாகவே சொன்னேன். அதெல்லாம் என்னை பற்றி கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் ஒத்துக்கிட்டார். அது இந்த படத்துக்கு முதல் காரணம், ஒரே காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் ராக்லைன் வெங்கடேஷ் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். தெரியும் சார் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். சார் எனக்கு அவர் சமுத்திரம் போதே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு சார், அந்த செட்டில் வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்து எனக்கு அவர் தெரியும். அது இல்லாமல் சமுத்திரமில் வந்து எனக்கு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு வில்லேஜில். அந்த வில்லேஜில் வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஒரு பெட்டாலியனோடு வந்து ஃபுல்லாக வித் போலீஸ் எங்களை வந்து அவ்வளோ அழகாக பாதுகாப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும், அங்கேருந்து மெட்ராஸுக்கு அனுப்புறதுக்கும், பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் அவ்வளோ இது ஹெல்ப் பண்ணார் சார். அதாவது நல்ல ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் சார் அப்படின்னு அவர் சொன்னேன். அதனால தான் சார் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொன்னேன். ஸோ அவர் தான் ப்ரொடியூசர் என்னவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆனால் அவர் வந்து அவர் எங்கேருந்து பணம் கொண்டு வர்றாருன்னு தெரியாது, எங்கே எப்படி வேலை செய்வாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போவும். அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், அதாவது எப்படி மற்றவங்ககிட்ட பழகணும், எப்படி பேசணுன்ட்டு. நம்ம பேசுகிறத பற்றி தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே.
அது மாதிரி இல்லாமல் ஒரு அடக்கத்தோடவே ஒரு இருப்பார். சூர்யா கூட கிட்டத்தட்ட அப்படி தான், ஆர்டிஸ்ட் சூர்யா வரும்போதே அப்படி தான் இருப்பார், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர். ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது வந்து சுதீப் அண்ட் சூரப்பா பாபு. நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது இவங்க தான். அதாவது இல்லைன்னா ரஜினி சார் வந்து இந்த டயத்தில் இந்த படம் வந்திருக்காதோ, இல்லைனா வேற ஒரு இயக்குநர்கள் வச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக சுதீப்போட படம் தான் பண்ணுறதா இருந்தது. சூரப்பா பாபு தான் அதுக்கு ப்ரொடியூசர். அந்த டேட்டை வந்து கேட்ட மாத்திரத்தில் சுதீப்பும் சூரப்பா பாபு முதல்ல ஒரு வாட்டி ஷாக் ஆகி அப்புறமா சார் யார் படம் பண்ணுறீங்க, ஓகே சார் அப்படின்னு 2 பேரும் வந்து எனக்கு அனுமதிச்சு, அந்த கேப்பை சுதீப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா அவர் வேறு படத்துக்கு ட்ரை பண்ணி அந்த மாதிரி வேறு ஒரு இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு என்னுடைய டேட்டை கால் ஷீட்டை விற்று கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்கா படத்தினுடைய அந்த டைட்டிலை விட்டு கொடுத்த அமீருக்கு நன்றி. பொன்குமரன், அதாவது பொன்குமரன் என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போதே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தாலும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. என்ன பொன்குமரன் கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, தசாவதாரம், ஆதவன், இந்த மாதிரி 4-5 படம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சுறுசுறுப்பு மட்டும் இல்லை, போல்டாக எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன். ரமேஷ் கண்ணாவுக்கு அப்புறம் என்னை என்கிட்ட எதிர்த்து நின்று பேசக்கூடிய தைரியம் மிக்கவரில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இல்லை சார் அது தப்பு சார் அப்படின்னு அடித்து பேசக்கூடியவர். அவங்ககிட்ட அது கதை வரும்போது ஒரு மாதிரி போல்டாக இருந்தது. நான் ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது, ரஜினி சார் முதல்ல கதையை கேட்டு நல்லா கதை சொல்கிறாரு, எப்படி உங்ககிட்ட இருக்காரு பயந்துலாம் சொல்லலையே உங்கள் எதிர்க்கவே அப்படின்னு. அந்த கதை வந்து அவர் கேட்ட மாத்திரத்தில் அவர் ஒத்துக்கிட்டார் ஒரு கதை அப்படின்னா இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கேட்ட ஒரே அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை, பண்ணலாமே இந்த படம் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு கதை சொல்லி இந்த படத்தை உருவாக்க காரணமாக இருந்த பொன்குமரனுக்கு என்னுடைய நன்றி. ரத்னவேலு பார்த்தீங்களா எவ்வளோ லட்டு மாதிரி காமிச்சிருக்கார் அவரன்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லிகிட்டே இருப்பார், என்ன சார் இப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறீங்களே, கேப்பே இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அவர் வருத்தப்பட்டாலும் அதில் வந்து நான் ஊக்கப்படுத்தி அவரும் அதுக்கெல்லாம் சிலைக்காமல் டே அண்ட் நைட்டு, மழை வெயில் அவுட்டோரில் தான் ஃபுல்லாக. ஆனால் அதெல்லாம் நம்ம சொல்லி தீராது. அவருக்கெல்லாம் வந்து வெறுமை ஒரு வார்த்தையில் நன்றி சொல்லிடலாம். அது படம் தான் அவருக்கு அந்த பரிசு கொடுக்கும். அந்த மாபெரும் உழைப்பாளி ரத்னவேலுக்கு என்னுடைய நன்றி. ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சிரில், அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு அவரை கேட்பேன், சார் ஆர்ட் டைரெக்ஷன். இப்போ அவர் ஆர்ட் டைரெக்ஷனை மீறி ப்ரொடக்ஷன் டிசைனர்னு ஒரு கேட்டகரிக்கு போயிட்டார். ஆர்ட் டைரெக்ஷன்றது ஒன்றும் செட்டு போடுறது மட்டும்தான். பட் இவர் வந்து ஒரு படம் வந்து இந்த மாதிரிலாம் செட்டு இருக்கலாம், இதெல்லாம் செட்டாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து லைவாக இருக்கலாம் சார், ஒரு படத்தினுடைய டிசைன்ஸ் எப்படி இருக்கலாம், டோட்டலாக வந்து கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கலாம், இந்த பீரியடுக்குன்னா அதுக்கு வந்து எப்படி எல்லாருக்கும் எந்த மாதிரியெல்லாம் காஸ்டியூம்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு கேமராமேன் டைரக்டர் தான் முன்னாடி எல்லாம் இருப்பாங்க. ப்ளஸ் அந்த காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க. இதில் மெயினாக வந்து இப்போ சாபு சிரிலும் தட் இஸ் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஸோ லுக் ஆஃப் த ஃபிலிம்க்கு வந்து அவரும் ஒரு காரணம். நாட் ஒன்லி ரத்னவேலு அண்ட் ஆல்சோ சாபு சிரில். அவரும் வந்து அந்த இதுக்கு ஃபுல்லாகவே இருந்து உழைச்சி நிறைய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு பாகுபாலின்னு. அதை மீறி கேப்பில் வந்து எங்கள் ஒர்க்குக்கெல்லாம் ஃபுல்லாக இருந்து ஒத்துழைச்சி நிறைய செட்டுகள் போட்டு கொடுத்த மிஸ்டர் சாபு சிரிலுக்கு என்னுடைய நன்றி. அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான், அவர் ஏற்கனவே அதில் சொல்லிட்டார் நிறைய அந்த படத்தை பற்றியும் பாடல் பற்றியும். உண்மையாகவே நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன், சார் இதில் நீங்கள் தான் இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம், பட் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு ஒரே ஒரு இது, ஏன்னா ஃபாரினில் இப்போ போய் அவர் படங்கள் பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து எல்லாம் டேட்டு போட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங்கில் தான் பண்ணிட்டு வருவாங்க. பிளானிங்கே முதல்ல ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளான் மாதிரி என்னுடைய பிளான் இருந்தவுடனே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு சரி பண்ணிடலாம், ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அங்கே எல்லையிலேருந்து ஸ்கைப்லேயே தான் அதுலேயும் பேசிக்கிட்டு அவரும் நிறைய உழைச்சிருக்காரு. அவர் உண்மையாகவே டே அண்ட் நைட்டு உழைக்கிற மனுஷன்தான். காலம்புறம் 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் மறுபடியும் 4 மணிக்கு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி நைட்டு பூரா ஒர்க் பண்ண ஒரு ஆள். அவரும் வந்து ரஜினி சாருடைய ஃபேன் தான். ஸோ அந்த உலக ஆஸ்கார் விருது நாயகனுக்கு என்னுடைய நன்றி. மறுபடியும் உருண்டடிச்சு ஷாக் அடித்த கிரேனை பிடிச்சி நிறுத்தி
அது என்னென்னா, ஒரு நல்ல படம் செய்கிறது, நல்ல கருத்துள்ள படம் கொடுக்கறது, நல்ல ஒரு குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கறது கூட ஒரு நல்ல செய்தி தான், நல்ல வேலை தான்.